ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசாஸ்திர நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் ஒரு 12 நாட்கள் சுக்கிரன் கேது சேர்க்கை பற்றி, அதனுடைய சாதக பாதகம் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சாதகம் இல்லை, பாதகம்தான். சில விஷயங்கள், அதாவது இப்போ டிட்டாச்மெண்ட்டு, ஆன்மீகம், தத்துவம், சும்மா இருத்தல், அமைதியாக இருத்தல், மௌன விரதம், மற்ற விரதங்கள் இதுக்கெல்லாம் சாதகம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள், அதீதமான பொழுதுபோக்குகள், ஆடம்பரங்கள், தொழில் விரிவாக்கத்தில் அதிகப்படியான முதலீடுகள், கவர்ச்சிகரமான திட்டங்கள், இதுகெல்லாம் தான் மைனஸ். அப்போ நமக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதியும் சுக்கிரன். சுக்கிரன் 4, 8, 12 அப்படின்ற கான்செப்டில் அவருடைய நட்சத்திர தொடர்பை வைத்திருக்கிறார். அவர் இப்போ கேது நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த கேது என்பது சுக்கிரனை விழுங்கி விடுகிறது. சூரியனையே விழுங்கக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கு உண்டு. அப்போ சுக்கிரன் அப்படின்றது ஒரு ரிச்சாக பண்ணும்போது, ஒரு நவீனப்படுத்தி பண்ணும்போது நமக்கு அது பாதிக்குது. அது மட்டுமல்ல, நம்ம மனசில் வரக்கூடிய ஆசைகள் நியாயமானதா, அது ரிஸ்க் இல்லாததா, ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டதா, சட்டத்திற்கு கட்டுப்பட்டதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கரெக்டான பதில் தேடிட்டு தான் அந்த விஷயத்துக்கு போகணும். ஏனென்றால் சூழ்நிலை கைதியாக மாறிவிடுகிறோம். 8ஆம் இடம் என்பது, அதாவது தீய பழக்க வழக்கங்கள் அகம் சார்ந்த விஷயத்தில் உண்டாக்கும். தவறுதலான பொருள் சேர்க்கை அல்லது பொருள் இழப்பு, தவறுதலான வகையில் ஈடுபடுதல், ஒரு தவறுகள் குற்றச் செயல்களிலே நம்ம சிக்கிக்கொள்ளுதல் போன்ற விஷயங்களை வைத்திருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போகிற மாதிரியும், திடீரென்று ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களும், விபத்து போன்ற அசம்பாவிதங்களும். அது 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிப்பதனால இந்த 12 நாட்களில் அதுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் மகர லக்னத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே பொருந்துமான்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் சுக்கிரனுடைய கேதுவனுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் போயிட்டு இருந்தேன்னா, அந்த நாட்களில் இதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க. அதாவது எதுலேயுமே நாம் இன்வால்வ் ஆனாலும் ரொட்டீன் ஒர்க்குக்கு பெருசாக பாதிக்காது. புதுசாக ஒரு விஷயத்தை யாராவது சொல்கிறாங்க, அல்லது நமக்கே புதுசாக பண்ணலான்னு தோணுது, ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், அதுக்குள்ளே போய் என்ட்ரானா என்னன்னு யோசிக்கிறோம். இப்படியெல்லாம் புதிய தொடர்புகள், புதிய சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆயிக்காதீங்க. அதன் மூலமாக நம்ம சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு ஏமாற்றத்தையும், பொருள் நஷ்டத்தையும், மனக்கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை தான் இது. கேதுவாகவே கேது இருக்கிறார். கேது நட்சத்திரத்திலேயே, அதே கேது நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் இணைகிறார், கேது கூட இணைகிறார். அதே மாதிரி இப்போ திருமண காரியங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுதும் இது ரொம்ப ஒரு நெகட்டிவான சப்ஜெக்ட். புத்திர பிறப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தை உண்டாகுதல், உற்பத்தி ஆகுதல், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இந்த சமயத்திலும் இருக்கிறதையும் பார்த்துக்கணும். சுப காரியங்கள், நான் வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், அல்லது ஒரு காரிய சித்திக்காக சில பிரார்த்தனைகள் பண்ணுறேன், அதாவது கிரியைகள் அப்படின்னு நம்ம ஈடுபடக்கூடாது. நம்ம தியானம் பண்ணுறது, அது டிட்டாச்மெண்ட்டோட பண்ணுறது, அது வேற. ஆனால் சடங்குகளாக செய்யக்கூடிய ஒரு பூஜைகள் சம்பந்தப்பட்டதோ, ஒரு காரியத்தை, ஒரு வெற்றியை உத்தேசித்து செய்யப்படக்கூடிய கிரியைகளோ நமக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது நீங்கள் ஆன்மீகத்தில் டிட்டாச்மெண்ட்டோட இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டாம்,
சும்மா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வாய்ப்புகள் வந்து வருது அப்படின்னா பல தடவை யோசனை பண்ணிட்டு அங்கே என்ட்ரு ஆகுங்க. வாய்ப்பு ரீதியாக இங்கே மனக்குழப்பத்துக்கு ஆளாக்க வேண்டாம். அதே மாதிரி உறவுகள் பார்த்தீங்கன்னா, நட்பு உறவுகளில் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சீர்கேடான முடிவுகளை எடுக்காதீங்க. எப்பவுமே சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் கட் பண்ணி விட்டுரும். அது வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பதற்குத்தான் இந்த கிரக இணைவு வருகிறது. அந்த சமயத்துல தான் நமக்கு புது யோசனைகள் வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த புரிதல் இருந்தாலே நீங்க தப்பிச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சுக்கிர திசை, கேது திசை எதுவுமே நடக்கல, புத்தி நடக்கல, அந்தரம் நடக்கல, வேற திசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னா இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். கோச்சாரத்துல அந்த நட்சத்திரம் வரும் இல்லையா? அஸ்வினி, மகம், மூலம் கேது நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் சுக்கிர நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சஞ்சலத்த குடுக்கும். ஒரு சபலத்த குடுக்கும். ஒரு பண விரயத்த குடுக்கும். ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சிம்டம் ஏற்படுத்தும். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு திசாபுத்தி வேற நல்லது நடந்ததுன்னா, எந்தவித பாதிப்பும் வராது. அதுல வந்து நல்ல அமைப்பா இருக்கும். இதிலிருந்து நம்ம நிவர்த்திக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல சனீஸ்வரரையும் வழிபடலாம், முனீஸ்வரரையும் வழிபடலாம், ஐயனாரு, சாஸ்தா, கருப்பணசாமி இவங்களையும் வழிபடலாம். இது இதெல்லாம் வழிபடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எண்ண அலைகள் கூட ஒரு ஈர்ப்பு, மயக்கம் அத வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். மனசு கெட்டு போகக்கூடாது மெயினா. இப்ப நமக்கு 8ஆம் இடம் என்பது விபத்துன்னு இருக்கறனால புதுசா வாகனம் வாங்குறது, அதையெல்லாம் இந்த 12 நாள் தள்ளி வச்சுருங்க. அதே மாதிரி வாகனமே டிஃபெக்ட் ஆகிறது. அது மாரி ஒண்ணு. அப்புறம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. 8ஆம் இடம்ங்கிறது. அதுல பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாரி மருத்துவ சிகிச்சையில ஆப்பரேஷன் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள். அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டாலுமே, இந்த 8 என்பது நமக்கு நெகட்டிவ குடுக்கக்கூடியது, இழப்பை குடுக்கக்கூடியது, வலிவேதனை தரக்கூடியது. அத புரிஞ்சுகிட்டு நாம பண்ணணும். சுக்கிரன் தனது கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். கேதுவாகவே மாறிவிடுகிறார். கேது வந்து நமக்கு சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்கிறார். இதுதான் எதார்த்தமான உண்மை. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஒண்ணுமே இருக்காது. சும்மா பேச ஆரம்பிச்சு பெரிய சண்டையா மாறிடும். அது பிரிவினை வரைக்கும் கொண்டு போயிரும். ஆனா, ஏதோ ஒரு வகையில பொருள் சார்ந்த விஷயம் தான் அங்க லிங்க் ஆகும். இந்த பொருள் தான், இந்த பொருள் பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல் உருவாகுது அப்படிங்கிற விஷயம் அங்க வந்துரும். அதனால இந்த 12 நாட்கள் கழித்து சுக்கிரன் பூர நட்சத்திரத்துக்கு வரும்போது பிரச்சனை இல்ல. தொழில் பலம் நல்லா இருக்கும். ஆனாலும் இந்த சுக்கிரன் சிம்ம ராசி விட்டு போற வரைக்கும் புது விஷயங்கள், திருமணம், உறவு போன்ற விஷயங்கள தவிர்த்திடுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.